ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கிராஷ். நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான எல்லாருமே வந்து மார்க்கெட் கிராஷ். ஒருத்தர் கூட மார்க்கெட் பாசிட்டிவ் பற்றி யாரும் பேசலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் தெரிஞ்சிக்கவும் விருப்பப்படுறதில்ல. ஏன்னா எந்த ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அதனுடைய இம்பேக்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். இது வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த 18-20 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 20 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த புலி வருதுன்னு சொல்லுவாங்க. கதை ஒன்றுமே வராது. அதே மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். எல்லாமே வந்து முடிச்சு விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டுங்களா? சரி சார், ஓகே. மார்க்கெட் வந்து உங்களுடைய கணிப்பு பிரகாரம் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட மார்க்கெட் ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, மார்க்கெட் 300 பாயிண்ட் கேப் டவுனு, அது இப்படியாகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, சொல்கிறவங்க சொல்லட்டும் ஒரு பக்கம். ஆனால் இங்கே என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிலுடைய பெருசாக ஒன்றும் அந்த பெரிய கிராஷ் அப்படின்னு ஒரு பயப்படுற அளவுக்கு, பேனிக் அளவுக்குலாம் எதுவும் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வியூ பிரகாரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டுருக்குது. ஸோ அந்தோட இம்பேக்ட் வந்து மேபி லைட்டாக உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட மார்க்கெட் சீக்கிரமாக ரிகவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இந்த இடத்துல என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்தே ஒரு ஹை ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 4ஆம் தேதியாக இருக்கட்டும், 5ஆம் தேதியாக இருக்கட்டும், 3ஆம் தேதியாக இருக்கட்டும், மார்க்கெட் ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட 23,200லேருந்து 23,500 ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட்டு ஒரு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இம்பேக்ட் நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக சொல்ல நீங்கள் உண்மையிலே செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே உங்கள் லோ ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாமே தவிர, கவுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த லெவல் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இங்கே ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ என்னுடைய வியூ என்னென்னா, உங்களுக்கு உண்மையிலே ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து செல்லிங்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து செல்லிங்கான பிளான் எதுவும் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு குச்சி மாதிரி உள்ளே வந்துட்டு கூட டக்குன்னு ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதனா நியூஸ் புதுசாக வரும். அதனால தான் ஒரு நியூஸ் தானே, அதனால தான் மார்க்கெட் மேலே போயிடுச்சான் அப்படின்னு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாயங்காலமாக நியூஸ் பார்ப்போம். நமக்கு அது பிரயோஜனம் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகேப்பா, நியூஸ் வந்ததுக்கப்புறம் சார்ட் ரன் ஆகுது, நியூஸ் வந்ததுக்கப்புறம் சார்ட் கீழே வருது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் சார்ட் மேலே கீழே போனதுக்கப்புறம் தான் இந்த நாள் தான் போயிடுச்சான், இந்த நாள் தான் வந்துச்சான் அப்படின்னு சொல்லி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, அப்போது என்ன சார் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு கீழே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்ல போனால் ஷார்ட் சைடுக்கான எதுவும் பிளான் எதுவும் கிடையாது. ஒருவேளை இந்த 23,200க்கு மேலே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்குறேன். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு எந்த ஒரு செல்லிங்கான பிளான் எதுவும் கிடையாது. மார்க்கெட்டு எந்த பையிங் போட்டோம் செல்லிங் போட்டோம் எந்த ஒரு பிளான் ட்ரேடிங் பிளான் எதுவும் கிடையாது. இந்த 23,200க்கு கீழே எனக்கு எந்த பிளானும் கிடையாது. ஒன்லி ஃபார் இது மேலே தான் என்னுடைய வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். ஏன்னா ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வரும் அப்படின்றது என்னுடைய பிளான். அல்லது ரேஞ்சுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்ல விஷயம். அதாவது இந்த ஏரியாவுக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல குட் நியூஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம பையிங்கான ஒரு பிளான் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்மால் ட்ரேடை எடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்து என்னுடைய பிளான் வந்து செல்லிங்கான பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ரீசன் என்ன சார் செல்லிங்கான பிளான் என்ன? ஏன் ரீசனு? மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் நான். அதாவது ஏப்ரல் மாதம் ஒரு 8ஆம் தேதி ஒரு கேப் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 8ஆம் தேதி ஒரு கேப். இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு வந்துச்சு. எப்போது? இந்த 3ஆம் தேதி அந்த லெவலில் டச் பண்ணி கேப்பை ரீஃபில் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ரீஃபில் முடிஞ்சது உண்மையிலேயே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு லோ இல்லை ஃபார்மேஷன் பண்ணால் ஓகேப்பா, அங்கே நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் இங்கேயே இந்த கட்டான செல்லிங் பண்ணோம் அப்படின்றது வந்து எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரிய பிரபலங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லட்டும். ஓகே, என்னுடைய பிளான் என்ன? ஸ்டில் நான் வந்து பையிங் சைடு தான் இருக்கேன். ஒன்லி செல்லிங் சைடு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, அது வரலும் கூட ப்ரைஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். நீங்கள் இந்த இன்டர்டே ட்ரேடிங் பண்ணவங்கள 23,550 வரலும் கூட அகைன் வந்து ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோன். இது இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்து தான் சார்ட் உங்களுக்கு தெரியுது. 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்டம் கிடைச்சா கூட உங்களுக்கு போதும். இந்த 23,600 வரலும் கூட உங்களுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா நல்ல மூமெண்டம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஆனால் இந்த 23,200 கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறது வந்து நான் வந்து சஜஷன் பண்ணல. எனக்கு வந்து அந்த மாதிரி பிளான் இல்லை. மேபி நீங்கள் பண்ணுறாங்களா தான் இதுக்கு கீழே வந்து ஷார்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய பிளான் உங்களுடைய சுய இதோட பாருங்கள், உங்களுக்கு எது சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படி எடுத்துங்க. என்னுடைய பிளானை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் கூட என்னுடைய பிளான் வந்து செல்லிங் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் கூட என்னுடைய பிளான் செல்லிங் பிளான் இல்லை. ஓகே, கொஞ்சம் டென் லைன் மாற்றிக்கிறேன் நான். ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இதில் செல்லிங்கான எந்த பிளானும் இல்லை. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சில சொல்லுவாங்க, இது மாதிரி கீழே வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கட் ஆகிட்டு நெக்லைன் கடை கீழே வந்துடும் அப்படின்வாங்க. அப்படியே கீழே வந்தாலும் உங்களுக்கு இந்த ஏரியா என்னவா மாறும், உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் பண்ணணும். இந்த 53,800 53,800 லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட கொஞ்சம் இந்த மாதிரி ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடுக்கான எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் கூட. ஏன்னா இந்த பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புகிறாங்க மக்கள். இப்போ ஒரு 100 பேர் 1000 பேருக்கு எதிராக ஒரு 10 பேர் வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போது 900 பேர் சொல்கிறது நடக்குமா, 10 பேர் சொல்கிறது நடக்குமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஓகே, அது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. கிளியர் டிசிஷனாக இருக்கணும். மார்க்கெட் வந்து மேலே போனால் பை பண்ணுறது, 10 பேர் சொல்கிறதுக்காக நம்ம வாங்குறது, மேலே கீழே போனால் 10 பேர் சொன்னால் விற்கிறது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது தெரியுதோ அப்படி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கூட டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னு. எஸ், இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் சைடு வந்துச்சு. உங்களோட பிளான் இதில் டவுன் சைடு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், அந்த இடத்துல சும்மா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து பையிங் பிளான் எதுவும் இல்லை, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. நமக்கு லாஸ் எதுவும் ஆக போகிறது இல்லை நமக்கு. ஏன்னா நமக்கு ட்ரேடிங் கிடைக்க போகிறதில்ல, அவ்வளோ தவிர நமக்கு கையிலேருந்து காசு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க இந்த 200 EMA விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சப்போர்ட் லெவலாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பிளான் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஏன்னா இந்த 55,000 55,250 பார்த்திங்கன்னா ஈஸியாக மேலே மூவ் ஆகிற மாதிரி தான் பிளான் இதில் கிளியர் தெரியுது. மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு கீழே இம்பாக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த மேலே அப்பர் சைடுக்கான பிளானை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய பர்சனல் சஜஷன். மேபி நானும் என்னுடைய டிசிஷன் தவறாக இருந்தால் விட்டுடுங்க, பரவாயில்ல. அன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு மூவ் ஆகுதா, இப்படியே ஃபாலோ ஆகிட்டே போதா, விட்டுடுங்க. அந்த இதில் வந்து நான் எதுவும் என்னுடைய பிளான் வந்து ட்ரேடிங் எதுவும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம் அதே தான். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு கீழே டவுன் சைடு அப்படின்றது மாதிரி இல்லை. ஆனால் 200 EMA கீழே ட்ராவல் ஆகிட்டது. ஓகே, அது மட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் இருந்தால் அது மட்டும் பத்தாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய பிளான். ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கூட என்னுடைய பிளான் வந்து ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. மார்க்கெட் கீழே போய்ட்டா கூட போட்டோம் பரவாயில்ல, நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். ஒரு சில சொல்லுங்க சார் 73,000 டச் ஆகும், 73,200 டச் ஆகும் அப்படின்னு. அப்படி போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு என்னோடய பிளானில் இல்லாத ட்ரேடை வந்து நான் வந்து போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னால். ரைட்டுங்களா? என்னோடய பிளான் என்ன, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, அகைன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் என்ன வருதா, ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதில் டார்கெட் வருதா, இங்கே டார்கெட் வருதா, அப்படி தான் என்னோடய பிளான் இருக்குமே தவிர டவுன் சைடு வந்து என்னோடய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.